நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என்னை மீட்டவனே நமோ நமோ, தம்மனையாளாய் ஏற்றவனே நமோ நமோ. என்னை மீட்டவனே நமோ நமோ, தம்மனையாளாய் ஏற்றவனே நமோ நமோ. பாக்கியம் தந்தோனே பாமாலை தலைவனே, பாக்கியம் தந்தோனே பாமாலை தலைவனே, பாடுகள் ஏற்றவனே நமோ நமோ நமோ. எல்லாம் அறிந்தவனே நமோ நமோ, என் உள்ளம் தெரிந்தவனே நமோ நமோ. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த புதிய மாதத்தின் புதிய வாரத்துக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக. கர்த்தர் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனம். ஆதியாகமம் 24:60. ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். இந்த பகுதி நம்ம எல்லாரும் அடிக்கடி தியானிக்கிற கேட்கிற ஒரு பகுதி. ரெபெக்காளை எலியேசர் பெண் பார்த்து தன்னோடு அழைத்து கொண்டு சென்று ரெபெக்காளுக்கு ஈசாக்குக்கு ரெபெக்காள் மணவாட்டியாகிற ஒரு சம்பவம். அப்படி ஈசாக்குக்கு மனைவியாக அனுப்பிவிடப்படும் போது ரெபெக்காளுடைய குடும்பத்தார் ரெபெக்காளை வாழ்த்தி படித்த பகுதி தான் இது. எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி இன்னும் அநேக வாழ்த்துதலை சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புனாங்க. ஸோ இந்த வாழ்த்துதலுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரியான ரெபெக்காள் எப்படி அதை சுதந்திரித்து கொண்டாள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் அதே 24வது அதிகாரத்தில் இந்த எலியேசர் ரெபெக்காளை பெண் பார்க்குறதுக்காக அவர் புறப்பட்டு வருகையில் அவர் ரெபெக்காளை நம்ம பார்ப்போம்னு நினச்சிட்டு வரல. ஆனால் தன்னுடைய எஜமானுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்க்கக்கூடிய பொறுப்பு எலியேசருக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த பொறுப்பை உண்மையாக நிறைவேற்றணுமே அப்படிங்கிற ஆதங்கத்தோட ஒரு உண்மையான ஒரு பரிதவிப்போடு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் சொன்ன இடத்துக்கு நேராக, ஏன்னா ஆபிரகாம் எந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போனாரோ அந்த இடத்துலேருந்து ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு வான்னு அவர் சொல்லி அனுப்பியிருந்தார். அந்த இடத்துக்கு என் குமாரனை ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது, அழைச்சிட்டு போகக்கூடாது, அந்த இடத்திலிருந்து ஒரு பெண்ணை நீ என் குமாரனுக்கு முடிஞ்சால் அழைத்து கொண்டு வான்னு சொல்லி ஒரு பணியை கொடுத்து அவர் அனுப்பியிருந்தார். இந்த எலியேசர் யார் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் வீட்டோட விசாரணை கர்த்தன். ஆபிரகாம் வீட்டோட விசாரணை கர்த்தன்னா ஆபிரகாமுடைய லாப நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஒருவேளை ஆபிரகாம் தன்னுடைய ஃப்ரெண்டை போல எல்லாவற்றையும் அவனோடு பகிர்ந்து கொள்கிறார். ஒரு இடத்துல கூட அவர் கேட்பார், ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி என் வீட்டு விசாரணை கர்த்தனாகிய எலியேசரை நான் எனக்கு குமாரனா தத்தெடுத்து கொள்ளட்டுமா அப்படின்னு கூட ஆண்டவர்கிட்ட அவர் பர்மிஷன் கேட்பார். அந்த அளவுக்கு ஒரு பிள்ளையை போல நேசித்த ஒரு மூத்த சகோதரன் தான் எலியேசர். ஸோ இந்த எலியேசருக்கு ஆபிரகாம் வீட்டில் உள்ள எல்லா காரியமும் தெரியும். அப்போது ஆபிரகாம் நினச்சாரு,
எலியேசர் நினச்சாரு, சாராள் இறந்து போனாங்க. சாராள் எந்த அளவு தன்னோட மகனை, முதிர் வயதில் பிறந்த மகனை நேசித்து பாதுகாத்து கரிசனையாக அக்கறையாக விசாரித்து வளர்த்தாங்கங்கிறது அந்த எலியேசருக்கு தெரியும். ஸோ சாராளை போல் நேசிக்கக்கூடிய, சாராளை போல் அன்பு செலுத்தக்கூடிய, சாராளை போல் அக்கறை காட்டக்கூடிய ஒரு பெண் தன் எஜமானுக்கு வேணும், வரணும் அப்படிங்கிறதுல எலியேசர் கரிசனுடையவராக இருந்தார். அது மட்டும் இல்லை, இந்த சாராள் ஆபிரகாமோட குடும்பத்தோட ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும், அந்த சோதம் குமாராவை அழிப்பதற்கு முன்னால் தேவதூதர்கள் வந்து ஆபிரகாமை சந்தித்தாங்க. அப்படி சந்திக்க அவங்க வரும்போது ஒரு மனிதர்கள் போல், 3 மனிதர்கள் போல், வழிபோக்கராக வரக்கூடிய மனிதர்கள் போல தான் சாரா ஆபிரகாமை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆபிரகாம் இருந்த ஸ்தலத்து வழி அவங்க வரும்போது ஆபிரகாம் அவங்கள பார்த்து, யாருன்னே தெரியாது, அவங்க தேவதூதர்கள்னே அறியாமல் ஓடி போய் அவங்கள வரவேற்று, அவங்கள உபசரித்து, அவங்களுக்கு கால்களுக்கு கழுவ தண்ணீர் கொடுத்து, உட்கார இடம் கொடுத்து, உடனடியாக சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, அவன் ஒரு மரத்தடியில் தான் உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இடத்துல ஒரு மரத்தடியோட நிழலில் மற்றவங்கள வரவேற்று உட்கார வச்சு உபசரித்து விருந்து வச்சு அனுப்பக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத நேரத்தில் கூட அப்படிப்பட்ட கிருபையை செய்வதற்கு அளவதற்கு ஏற்ற அந்த குடும்பம் வந்து ஒரு விருந்தோம்பலின் குடும்பமாக இருந்தது. மற்றவங்களை உபசரிக்கக்கூடிய குடும்பமாக இருந்தது. மற்றவங்களை கரிசனையோடு கூட கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு குடும்பமாக இருந்துச்சு. இது எல்லாம் எலியேசருக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு அதை போன்ற குணமுடைய, சாராளை போன்ற அந்த அமைதலோடு கூடிய சாந்தம், அக்கறை, கவனிக்கக்கூடிய தன்மை, மற்றவங்களை விருந்தோம்பக்கூடிய தன்மை, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணெல்லாம் வரணுங்கிற ஒரு சிந்தனை எலியேசருக்குள்ளே இருந்ததுனால தான் எலியேசர் வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்காரு. என்ன செய்கிறார், அவர் எப்படி ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், ஆதியாகமம் 24வது அதிகாரம் 12வது வசனத்துலேருந்து 14வது வசனம் வரைக்கும் நமக்கு தெரியும். அவர் ஒரு தண்ணீர் துறவண்டையில் வந்து இளைப்பாடுறாரு. அவரோடு கூட வந்த ஜனங்களும் அவரோடு கூட வந்த ஒட்டகங்களும் 10 ஒட்டகங்கள் அவரோடு கூட வந்திருக்கு. அந்த ஒட்டகங்களில் இவங்களுக்கு தேவையான சாப்பாடு, இன்னும் சகல உச்சிதமான பொருட்களும் இருக்குது. ஸோ இந்த ஒட்டகங்களும் எல்லாம் அந்த நல்ல துறவண்டையில் இருக்கிற ஒரு மரத்தடி நிழலில் அவங்க இளைப்பாரி கொண்டிருக்கும்போது இந்த எலியேசர் தனக்குள்ளே என்ன சொல்கிறார் பாருங்க, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தரலோ. இதெல்லாம் அவர் தனக்குள்ளே பேசுகிறாரு. ஒருவேளை இந்த சிந்தனைலாம் அவர் மனசில் ஓடி இருக்கும். இப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட தாய், இப்படிப்பட்ட தகப்பன், இந்த தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு மகன், இந்த மகனும் அந்த அளவுக்கு நல்ல விதத்தில் வளர்க்கப்பட்ட மகன், இந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு பெண்ணை கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பை என்னுடைய எஜமான் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்கிறாரு, நான் அதை சரியாக செய்து முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் அவர் அப்படி ஒரு ஜெபத்தை, இதோ நான் இந்த தண்ணீர் திறவண்டையில் நிற்கிறேன், இந்த ஊரில் உள்ள பெண்கள் தண்ணீர் மல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ அவளே நீ உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்று ஜெபித்தான். ஒருவேளை இந்த சிந்தனைலாம் ஒருவேளை அந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருந்ததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, என் எஜமானோட வீட்டுக்கு இதே போன்ற ஒரு குணமுடைய, உபசரிக்கக்கூடிய குணமுடைய, விருந்தோம்பல் செய்யக்கூடிய ஒரு குணமுடைய ஒரு பெண் வரணும். ஒருவேளை எதிர்பாராத விருந்தினர் வந்தால் கூட சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பெண் வரணும். என் எஜமானுடைய குமாரனுக்கு நேர்த்தியாய் சமைத்து கொடுக்கக்கூடிய, நேர்த்தியாய் கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு பெண் வேண்டுங்கிற அக்கறையும் கரிசனையும் அந்த மனுஷனுக்கு இருந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்கலாம். ஸோ அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஒருவேளை ஆபிரகாமுடைய இருதயத்தின் நினைவு வாஞ்சை அவர் அறிந்திருந்தார், ஈசாக்குடைய வாஞ்சை அவர் அறிந்திருந்தார், ஈசாக்குடைய தேவை அவர் அறிஞ்சிருந்தார், எலியேசருடைய பொறுப்புணர்வு அவர் அறிஞ்சிருந்தார். அவர் அப்படி ஜெபிச்சு முடிக்கும்போது ரெபெக்காள் தண்ணீர் குடத்தோடு எதிர்கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னென்னா, எலியேசர் ஆபிரகாமோட குடும்பத்தை அறிஞ்சு ஒரு ஜெபத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரெபெக்காள் எந்த ஒரு
எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற உள்ள தன்னுடைய வீட்டுக்கு தண்ணீர் எடுத்து செல்ல அவங்க அந்த துறவண்டையில் வர்றாங்க. வரும்போது எதிர்த்தால பார்த்த அந்த பெண்மணியை போய் ஒருவேளை இவர் அந்த ஜெபத்தோட கண்ணை திறந்த போது அவர் பார்த்து அந்த மகா கிட்ட போய் நான் குடிக்கும்படி நீ எனக்கு தண்ணி, ஒருவேளை கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்துட்டு உடனே போய் அவர் கேட்கல. அவர் அந்த போய் தண்ணியை எடுத்துட்டு குடத்தை தூக்கிட்டு வெளியே வரும்போது போய் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. ஒருவேளை காலியான குடத்தை அவர்கிட்ட கேட்கல. துறவில் இறங்கி தண்ணியை எடுத்துக்கிட்டு மேலே வரும்போது போய் அம்மா எங்களுக்கு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்ட உடனே பாருங்க, இவர் எப்படி ஜெபித்தாரோ அப்படியே அந்த சகோதரி செயல்படுறாங்க. உடனே குடியும் என் ஆண்டவனேன்னு சொல்லி சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரு மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர துறவண்டையிலே ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் ஒன்று வார்த்தாள். ஒருவேளை அந்த காலத்தில் இது எல்லாம் ஒரு கல்ச்சராக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா வழிபோக்கர் வருவாங்க, இந்த மாதிரி நம்முடைய இந்த நவீன காலத்து வசதிகளோ கிருபைகளோ அந்த காலத்தில் இல்லை. எல்லாருமே வனாந்திரத்தில் நடந்து தாகத்தோட தவிப்போடு தான் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க இளைப்பாறணுங்கிறதுக்காகவே சத்திரங்கள்லாம் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்தது. ஸோ அந்த இடத்துல தொட்டி கட்டப்பட்டிருக்கு, ஒட்டகங்கள் தண்ணி குடிப்பதற்கு தொட்டி கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் என்ன செஞ்சால் குடத்துல இருந்த தண்ணியை தொட்டியில் ஊற்றிட்டு போனான். ஆனாலும் விருப்பம் இருக்கவங்க தான் உபசரிக்க முடியும், விருப்பம் இல்லாதவங்க உபசரிக்க முடியாது, வேலை செய்ய மனதில்லாதவங்க உபசரிக்க முடியாது. ஆனால் இந்த ரெபேக்காளுக்குள்ள இயற்கையிலே அந்த சுபாவம் எப்படி சாராளுக்குள்ளே இருந்துச்சோ அதே சுபாவம் சாராளுடைய அந்த இனத்தாளாக இருக்கிற அந்த ரெபேக்காளுக்கும் அந்த சுபாவம் இருந்துச்சு. அவள் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணு தான், ஆனால் வேலை செய்ய சோம்பலான மகள் இல்லை. எப்படி சீமானுடைய மனைவியாக இருந்த சாராள் எதிர்பாராத நேரத்தில் தூதர்களை தன்னுடைய வீட்டில் ஆபிரகாம் ஏற்றுக்கொண்ட போது முறுமுறுப்பில்லாமல் உபசரித்தாளோ, சுறுசுறுப்பாய் ஓடி ஓடி கவனித்தாளோ, அதே போல இந்த மகளும் என்ன செய்கிறா, யாருன்னே தெரியாது, எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாது, அவங்க என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க எதுவுமே தெரியாத போதும் தன்னுடைய கடமையை ஒருவேளை எதிர்பாராத ஒருத்தருக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்கிறது கடவுளுக்கு செய்கிற உதவிக்கு சமம்னு சொல்லி நினச்சி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டாயம் அந்த காரியங்களை செய்திருப்பாங்க. ஏன்னா அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அறியாமல் நீங்கள் தேவதூதரையும் உபசரித்தது உண்டே அப்படின்னு சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே போல் ஒருவேளை அறியாத இவங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சா, அறியாத இவங்களுக்கு நான் பணிவிட செஞ்சா, அறியாத இவங்களுக்கு ஒரு நன்மையை நான் செஞ்சா, அது நிமித்தம் நான் ஆண்டவருடைய தூதர்களை உபசரிக்கிறேன், ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எனக்கு அதற்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒன்று சொல்லி ஒருவேளை அந்த குடும்பத்தால் அவள் என்ன செஞ்சிருக்கலாம், கற்பிக்கப்பட்டு வளர்ந்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவள் மனசை பார்க்கல, மனசுடைய கரத்தில் என்ன இருக்குன்னு பிள்ளை, இதனால் எனக்கு என்ன நன்மை உண்டாகும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவள் உபசரிக்க ஆரம்பித்தா. பாருங்கள், அதுக்கப்புறம் 22வது வசனத்தில் ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பெண் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, பாருங்க, அது வரைக்கும் அவன் நீ யாருன்னு விசாரிக்கலை, எவருன்னு விசாரிக்கலை, யாருன்னு விசாரிக்காம ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டாரா, தன்னுடைய பிரயாணத்தை வாக்கிய பண்ணியிருக்கிறாராங்கிறத அறிவோன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பக்கத்தில் நின்றுட்டு அந்த ஊரில் உள்ள இந்த வீட்டில் பொண்ணு எடுக்கணும், அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கணும், இவங்க தான் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சரியானவங்க, அவங்க தான் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சரியானவங்கன்னா அவர் யோசிக்கலை. எந்த பொண்ணு என் எஜமானுடைய குடும்பத்திற்கு ஏற்ற பெண், குணநலமான பெண்ணுங்கிறத தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை முதல்ல அந்த பெண்ணோட குணத்தை அவர் என்ன செஞ்சார், சோதித்து அறிந்தார். ஒரு ஜெபத்தோடு ஆண்டருடைய கரத்தில் வச்சார். ஆண்டர் சரியான முறையை அதுக்கப்புறம்தான் அந்த பரிசு பொருட்களை எடுத்து அந்த மகா கிட்ட கொடுத்தாரு. நீ யார் எவர்னு விசாரித்தார். தொடர்ந்து வந்த காரியங்கள் நமக்கு தெரியும். திறந்து அந்த மகளோடு கூட அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்கே வீட்டுக்கு போனால் அந்த சகோதரன் யார் என்னெல்லாம் விசாரித்து தொடர்ந்து ஈசாக்கு ரெபேக்காளோட திருமண காரியம் நிறைவேறினது நமக்கு தெரியும்.
பாருங்கள், இந்த இடத்துல ரெபேக்காள் என்ன பண்ணாங்கன்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும்படி தன் கைக்கு நேரிட்ட நன்மையை அவங்க செய்தாங்க. எந்த கணக்கும் பார்க்கல, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இவங்க எனக்கு இந்த காரியத்தை செஞ்சால் இந்த மனுஷனுக்கு நான் இப்போ நம்ம உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கிடுவோமே, ஒருத்தரை பார்த்தா இவங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சால் இவங்க மூலம் இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம், இவங்க பணக்காரங்க, இவங்களுக்கு இன்னைக்கு உதவி செஞ்சோம்னா நாளைக்கு நம்ம அவங்கக்கிட்டேருந்து ஒரு உதவியை பெற்றுக்கொள்ளலாம், இவங்க பெரிய ஆள், இவங்களுக்கு உதவி செஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம், இவங்க அப்படிப்பட்டவங்கன்னு ஒவ்வொரு மனிதரையும் குறித்து ஒவ்வொருத்தரையும் குறித்து நிதானித்து நம்ம உதவி செய்கிறவங்களா காணப்படுறோம். ஆனால் இந்த மகா அப்படி நிதானிக்கலை, வழிபோக்கராக வந்திருக்காங்க. அவங்களுடைய தாகத்துக்கு நான் தண்ணீர் கொடுக்கேன், அவங்க கூட வந்த அந்த கால்நடைகளுக்கும் நான் தண்ணீர் கொடுக்கேன், இது என்னால் இயன்ற நன்மையான காரியம்னு சொல்லி அவளுக்கு என்ற நன்மையை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த அந்த மகளுக்கு எதிர்பார்க்காத நன்மைகள் பாருங்கள். 1/2 சேக்கல் எடையுள்ள பொற்காதணி, கைகளுக்கு 10 சேக்கல் எடைப்புள்ள 2 கடகங்களை எடுத்து கொடுத்தாரு முதல்ல. அதுக்கப்புறம்தான் நீ யார் என்ன யாதுன்னு விசாரித்து வீட்டில் போய் அந்த வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானுக்கு மருமகளாக அந்த மகளை என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். ஈசாக்குக்கு முற்பிதாக்களுக்கு நம்முடைய முற்பிதாவோட ஒரு மனைவியாக அவள் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவள் பெற்றுக்கொண்டா. ஈசாக்கோட மனைவியாக அவள் தெரிந்து கொள்ளப்பட்டு பாருங்கள், அந்த 24 அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, அவங்க குடும்பத்தாரை என்ன செய்தாங்க, ரெபேக்காளை வாழ்த்தி எலியேசரோட கூட அவளுடைய வாய்ப்பிறப்பையும் கேட்காங்க, நீ இந்த மனுஷன் கூட போறியாமா அப்படின்னு கேட்காங்க. அவளும் சரி போகிறேன்னு எந்த மறுப்பும் இல்லாமல் சொன்னான். அப்போது தேவ வழிநடத்துதல் அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த நன்மையை பெற்றுக்கொண்ட அவள் அங்கே இருந்து வந்து 67வது வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்னு சொல்லுது. பாருங்க, அவளை என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் அந்த இடத்துக்கு அனுப்புனாரோ அந்த தெய்வீக நோக்கம் நிறைவேறும்படி ஈசாக்குக்கு மனைவியாகி சாராளை போலவே அந்த குடும்பத்துக்கு ஏற்ற தாயா ஏற்ற மனைவியா அந்த குடும்பத்தை சிறப்பிக்கக்கூடிய ஒரு இல்லத்தரசியாக வாழ்ந்து தன்னோட ஓட்டத்தை முடித்தாங்க. ஸோ இந்த ரெபேக்காளோட வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு மனவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் கூட அவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனவாட்டிகளாக காணப்படுறோம். அந்த மனவாட்டிகளாகிய நாம் இதே போல் ஒருவேளை கணக்கு பார்த்து எதிர்பார்த்து நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறவங்களா இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சுறுசுறுப்பாக நம்ம உழைக்கும் போது நம்ம எதிர்பாராத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து எதிர்பார்க்காத உயரத்துக்கு நம்ம அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ கர்த்தரை நம்பி நம்ம அவருக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக நம்ம நன்மைகளை செய்ய பழகுவோம். ஒரு ராஜ்யத்தின் பணிக்காக நன்மை செய்கிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து சக மனிதருக்கு நம்மாலான உதவியை செய்கிறது. ஸோ ரெபேக்காள் தேடி போய் நன்மை செய்யலை, அவள் தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டா. அதே போல் நம்ம இருக்கிற சூழ்நிலையில் தேடி வருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்மால் என்ற நன்மைகளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வோம். உள்ள மனிதர்களிடத்தில் இருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து நமக்கு உச்சிதமான நன்மைகள் நம்மை தேடி வரும். தேவனுக்கு ஏற்ற மனவாட்டிகளாய் நாமும் மறுரூபமடைவோம். ஒரு நாள் அவருடைய கூடாரத்துக்கு அவர் நம்மை அழைத்து கொண்டு போய் நித்தியமாய் அவரோடு கூட வாழ்ந்திருக்கும் கிருபைகளை தருவார். இந்த உலகத்திலும் நம்ம வாழ்ந்து சுகித்திருப்போம், இம்மையிலும் மறுமையிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும் கிருபைகளை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். விசேஷித்த நன்மையை எனக்கு தந்தவர், விலையேற பெற்றவளாய் என்னை கண்டவர்,
விலையில்லா ஜீவனையே கொடுத்து விட்டவர், விண்ணுலக பாதையிலே நடத்தி செல்பவர், என்னை விண்ணுலக பாதையிலே நடத்தி செல்பவர். இயேசு 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 என் தேவனானவர், இயேசு 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 என் ஜீவனானவர், இயேசு 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 என் தேவனானவர், இயேசு 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 என் ஜீவனானவர். அன்பின் தகப்பனே, ரெபெக்காளை போல கூட தகப்பனே, அப்பா நாங்கள் எதிர்பார்ப்பில்லாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் கைகளுக்கு நேரிடுகிற நன்மைகளை மற்றவர்களுக்கு, எங்களை சூழ்ந்திருப்பவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு செய்ய எங்களுக்கு ஆண்டவரே போதுமான கிருபையும் பலனையும் மனதையும் கர்த்தர் தந்தருளுவீராக. ஆண்டவரே எதிர்பாராத நன்மைகளை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.